ஹலோ, வெல்கம் டு மம் ட்ரெண்ட்ஸ். சிக்கன் மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதாமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. கீ இருந்தால் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிராம்பு, ஏலக்காய், ட்ரை லெமன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் க்யூப் நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வர வரையும் சிக்கனை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சோன்னே நம்ம சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்ச சிக்கனை மசாலா போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொதித்து இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிட்டு இப்போ தம்மில் போட்டுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ தம்லேருந்து எடுத்தோன்னே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாதாமையும் வெங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் கழித்து தம்மை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த மாதிரி வச்சுருங்க.
கறியை லைட்டாக சூடு பண்ணி அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் மந்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.